ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குவான்ஸில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் பேசிக் லெவல் ஆஃப் சம்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ரோஷன் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் 10,000 rupees. ஓகேவா? ஸோ ரோஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 10,000 rupees மூலமாக. ஆஃப்டர் 6 months அஹ்மத் ஜாயின் வித் ஹிம் பை இன்வெஸ்டிங் 16,000 rupees. 6 மாதம் கழிச்சு ரோஷன் ஆரம்பித்து 6 மாதம் கழிச்சு யார் ஜாயின் பண்ணுறா, அஹ்மத் ஜாயின் பண்ணுறாங்க. 16,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 3 years ரெண்டு பேரும் சேர்ந்து 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணது போக அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா 49,000 rupees ப்ராஃபிட் வருது. ஸோ இதில் ரோஷனோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ ரோஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த என்டையர் 3 yearsக்கு. ஆனால் அகமத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 6 மாதம் கழிச்சு தான் உள்ளே வந்திருக்காங்க, 16,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ரேஷியோ மெத்தடில் என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ ரோஷன் என்ன பண்ணுறாங்க, 10,000 rupees, நான் 10Kன்னு வச்சுக்கிறேன், 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் என்டையர் 3 years. அந்த 3 yearsஸை நான் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும், 36ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ 36. அதே இது அஹ்மத், ரெண்டாவது மெம்பர் யாருன்னா அகமத் என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் கழிச்சு தான் வர்றாங்க. அப்போ 3 yearsல 6 months கழிஞ்சு அப்படின்னா 36 monthsல 6 months அவங்க இல்லை. ஸோ அவங்க எத்தனை மந்த்ஸ் தான் இருந்திருந்தாங்க, 30 months மட்டும்தான் இருந்திருந்தாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 16,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16K. ரேஷியோவில் என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிற டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1 3 is 3, 2 3s are 6. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 6 2s are 12, 8 2s are 16, 3 2s are 6, 4 2s are 8. ஸோ அப்போது எனக்கு லாஸ்ட் ரேஷியோ என்ன வந்திருக்கு, 3:4ன்னு சொல்லி வந்திருக்கு. 3 ஃபார் ரோஷன் அண்ட் 4 ஃபார் அஹ்மத். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரோஷனோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 7 parts இருக்குது. அந்த 7 partsல ரோஷனோட ஷேர் எவ்வளோ, 3. டோட்டல் எவ்வளோ, 49,000. ஓகேவா? ஸோ 49,000. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே 7,000 வரும். ஸோ எனக்கு ஆன்சர் 21,000. ஓகேவா? ஸோ அப்போ ரோஷனோட ஷேர் எவ்வளோ, எனக்கு 21,000. ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, மதன் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 18,000 இன்வெஸ்ட் பண்ணி. அப்போது மதன் ஃபார் 18,000. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆஷா ஜாயின் பண்ணுறாங்க ஆஃப்டர் 5 months. ஓகேவா? ஸோ எவ்வளோ, 16,000. அப்போ யார் இருக்காங்க, ஆஷா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 16,000. இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னா என்ன அர்த்தம், 1 year மட்டும்தான். அப்போது 12 months மட்டும்தான். ஓகேவா? மதன் என்ன பண்ணுறாங்க, என்டையர் 12 monthsமே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எனக்கு 12ன்னு சொல்லி வரும். ஆஷா என்ன பண்ணுறாங்க, 5 months கழிச்சு தான் வர்றாங்க. அப்போ அந்த 12 monthsல 5 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 7. ஓகேவா? இப்போ ரேஷியோக்கு நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த கே நான் கேன்சல் பண்ணிடுவேனா. அதுக்கடுத்து பாருங்க, காமனாக இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக எப்படி கிடைக்கும், ரேஷியோவில் 27 is to 7 2s are 14. ஸோ இதுதான் என்னோட ரேஷியோ டேர்மாக கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே earn a profit of 13,490 rupees, தென் ஆஷா ஷேர் இஸ். அப்போது டோட்டல் ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஆஷாவோட ஷேர் கேட்குறாங்க.
அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்க? 27 + 14 எவ்வளோ? 41 பார்ட்ஸில் ஆஷாவோட ஷேர் என்னது? எனக்கு 14. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 13,490 rupees. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குமிங்க? 314 சொல்லி கிடைக்கும். ஸோ இதை எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் 4760 which is option A. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் A. அடுத்து பாருங்க, சேது and Shiva started a business by investing 4,000 3,000 rupees respectively. After 6 months, Ajay joined with them by investing 4,000 rupees. At the end of 2 years, they earned a profit of 5,000 rupees. Then, what will be the share of Shiva's one? ஸோ என்ன பண்ணுறாங்க இதில்? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 2 சம்மில் 2 person இன்வால்வ் ஆகிருக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து 3 persons வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, which is சேது, சிவா அண்ட் அஜய். ஓகேவா? ஸோ சேதுவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4,000 rupees. சிவாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 rupees இல்லையா? அப்போ நான் 4K 3Kன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இவங்க 2 பேரும் எத்தனை வருஷத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க? எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 2 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த என்டையர் 2 இயர்ஸுமே சேதுவும் சிவாவும் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களா? அப்போ 2 இயர்ஸ்னால் நான் மந்த்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 24ன்னு சொல்லி போட்டுக்கலாமா? ஸோ 24. அடுத்து பாருங்கள், அஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4,000 rupees. ஸோ நான் 4K அப்படின்னு சொல்லி போடுறேன். அஜய் வந்து என்டையர் 2 இயர்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்காங்களா? இல்லை. ஏன்? ஆஃப்டர் 6 months அஜய் ஜாயின்டு. அப்போது இந்த 24 monthஸில் அஜய் வந்து என்ன பண்ணுறாங்க? 6 மாதம் கழிச்சு தான் உள்ளேயே வர்றாங்க. அப்போது அஜய் வந்து எத்தனை மாதத்துக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்திருப்பாங்க? 18 months மட்டும்தான் இது ப்ரெசென்ட் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எப்பயும் பண்ணுற மாதிரி தான் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஸோ கே எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்கள், அடுத்து எந்த டேர்மை நான் கேன்சல் பண்ணலாம்? So again I can cancel by 3. இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4:3:3ன்னு சொல்லி கிடைக்கும். அகெயின் ஐ கேன் கேன்சல் இட் பை 2. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ரேஷியோ 4:3:3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? at the end of the 2 years they earned a profit of rupees 5,000. then what will be the Shiva's share? சிவாவோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 6 + 4 10 பார்ட்ஸ் இருக்குது. அதில் சிவாவோட பார்ட் எவ்வளோ? எனக்கு 3. டோட்டல் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ? 5,000 rupees. இதை கேன்சல் பண்ணுறப்போ 5,000 rupees. எனக்கு இந்த இதில் 1010 கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 15,000 rupees. அப்போது at the end of the 2 years சிவாவோட ஷேர் வந்து என்னவா இருக்கும்? 15,000 rupees. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், மேரி அண்ட் ஜான் ஸ்டார்டட் a business. மேரி invested 5,000 rupees for 16 months. John invest 6,000 rupees for 20 months. If they earned a profit of 4,510 rupees, then the share of Mary is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? மேரியும் ஜானும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 2 person மட்டும்தான் இருக்காங்க. ஸோ மேரி அண்ட் ஜான். ஓகேவா? ஸோ மேரியும் ஜானும் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 5,000 rupees ஃபார் எத்தனை மந்த்ஸுக்கு? 16 monthsக்கு. அது மாதிரி ஜான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 6,000 rupees ஃபார்
20 months. இது வரைக்கும் நம்ம இயர்ஸ்ல பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ல அவங்க மந்த்தை வந்து செப்பரேட்டா என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நான் கேன்சல் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இந்த கேக்கு கேன்சல் ஆயிடும் எனக்கு. ஸோ எனக்கு ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 2:3 அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷியோ கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தே ஏர்ன்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் 4,510 rupees தென் த ஷேர் ஆஃப் மேரிஸ். அப்போது இதில் டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, எனக்கு 5 பார்ட்ஸ் இருக்குது. அதில் மேரியோட ஷேர் எவ்வளோ, எனக்கு 2 பார்ட்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, 4,510 rupees. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 902. தென் அகெயின் இதை நான் சால்வ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1804 rupees, which is option A. ஓகேவா? அடுத்து பாருங்க, மிஸ்டர் A and Mr. B started a business by investing 20,000 and 50,000 rupees. அப்போ A B என்ன பண்றாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாங்க, 20,000 rupees and 50,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ 20k and 50k வந்து என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம், அவங்க எந்த இயரையும் மென்ஷன் பண்ணல, மந்த்ஸை மென்ஷன் பண்ணல. ஸோ there is no need or purpose of mentioning the month or year. ஓகேவா? ஸோ out of the profit 77,000 rupees the share of Mr. B is. அப்போது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 77,000 rupees ப்ராஃபிட் வருது. அதில் பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு இது மட்டும்தான் அந்த ரேஷியோவில் இருக்க போகுது. ஸோ கேக்கு கேன்சல் பண்ணுறேன், 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2:5 தான் என்னோட ரேஷியோவாக இருக்குது. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, பியோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் பார்ட்ஸ் வந்து எனக்கு 7, அதில் பி வந்து என்னது 5. ஸோ 5/7. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, எனக்கு 77,000 rupees. இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே 11,000 rupees. அகெயின் பை சால்விங் திஸ் மை ஆன்சர் இஸ் 55,000. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the profit of rupees 1,32,000 rupees was earned in a business by Kunal and Vishal by investing 12,000 and 48,000 rupees. How much amount will each get from the profit? ஸோ இந்த சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. இந்த டோட்டல் ப்ராஃபிட்டில் பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் வருது. ஸோ 2 பேருக்கும் எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். குணால் அண்ட் விஷால். ஓகேவா? ஸோ இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 12k இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 48,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1:4ன்னு சொல்லி கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, எனக்கு 1,32,000 rupees. அப்போது இந்த இடத்துல நான் யாராவது ஒருத்தவங்களோட கண்டுபிடிச்சா போதும். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, எனக்கு 5 பார்ட்ஸ். அதில் குணாலோட ஷேர் வந்து என்னது 1. திஸ் இஸ் ஃபார் குணால். ஓகேவா? அப்போது டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, 1,32,000 rupees. இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 26,400 சொல்லி கிடைக்குமா? அப்போ எனக்கு குணாலோட ஷேர் வந்து என்னது 26,400. ஓகேவா? அப்போ 1,32,000 rupeesல இருந்து நான் என்ன பண்ணணும், 26,400 rupees நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் எனக்கு என்ன கிடைக்கும், விஷாலோட ஷேர் கிடைக்கும். ஆமாம் தானே? அதாவது டோட்டலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தவங்களோட ஷேரை நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் இன்னொருத்தவங்களோட ஷேர் எனக்கு கிடைச்சிடும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், 26,400 இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். திஸ் ஒன் இஸ் ஃபார் குணால் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபார் விஷால். ஓகேவா?
ஸோ அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் ரவி அண்ட் கார்த்திக் who have started a business by investing 7,000 and 21,000 respectively and earned a profit of 36,000 rupees. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ரவியும் கார்த்திக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரவியோட இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 இருக்கு, கார்த்திக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் 21,000 இருக்கு. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1:3 சொல்லி கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரோட ஷேரோட டிஃப்ரென்ஸை எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரவியோடது எடுத்துக்கிறேன் அப்படின்னா டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, எனக்கு 4, அதில் ரவியோட ஷேர் எனக்கு 1 பார்ட். டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, 36,000 வந்திருக்கு. அப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணுறப்போ ரவியோட ஷேர் வந்து எனக்கு 9,000 rupees. 36,000 rupeesலேருந்து 9,000 rupees போயிடுச்சுன்னா கார்த்திக்கோடது எனக்கு என்ன கிடைக்கும், 36லேருந்து 9 போனதுக்கப்புறமா எனக்கு என்ன கிடைக்கும், 18,000 rupees கிடைக்கும். அப்போ ரவியோட ஷேர் வந்து எனக்கு 9,000 rupees, கார்த்திக்கோட ஷேர் வந்து என்னது எனக்கு 27, ஓகேவா, 27,000 rupees. எப்படி 36,000ல இருந்து எனக்கு 9,000 போயிடுச்சு, டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் என்னோட கார்த்திக்கோட ஷேராக இருக்கும். ஸோ அந்த இது வந்து என்னது 27,000 rupees. அப்போ ரவியோட ஷேர் எனக்கு 9,000 rupees, கார்த்திக்கோட ஷேர் வந்து 27,000 rupees. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 27லேருந்து 9 போனதுக்கப்புறமா எனக்கு என்ன கிடைக்கும், 18,000 rupees கிடைக்கும். ஸோ 27லேருந்து 9 நான் மைனஸ் பண்ணுறப்போ என்னோட ஆன்சர் 18, ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க, 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம அதுலேருந்து எப்பயும் போல் பார்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரேஷியோவில். ஸோ ரவியோட ஷேர் தனியாக கண்டுபிடிச்சோம், கார்த்திக்கோட ஷேர் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 2 ஷேரோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் என்னோட கொஸ்டின், ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் ரொம்பவே பேசிக்கான ஒரு சம்ஸ் தான் என்ன பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் அல்லது 2க்கும் மேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரேஷியோ மூலமாக நான் பார்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த பார்ட்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராஃபிட்டை வந்து ஷேர்ஸாக நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னது சிம்பிளாக பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பேசிக் லெவல் சம்ஸ். இது வந்து என்னது அதுக்கு அடுத்த லெவல், ஓகேவா. ஸோ அட்வான்ஸ்ட் லெவல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Hope the session is useful and thank you for watching.